வெரி குட் பொம்மி. இந்த ஸ்மார்ட் ஸ்டிக்கை விட நீ ரொம்ப ஸ்மார்ட். அதனாலதான் நீ இதை சீக்கிரமாவே கத்துக்கிட்ட. ஐயோ, தாடிக்காரன் பாசமா கிட்ட வரானே. இந்த ஷாக் அடிக்கிற குச்சிய சாக்கா வச்சு கிஸ் அடிக்க தான் பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். எதிரில பொம்மி வேற இருக்காளே, நான் என்ன பண்றது? என்ன சொன்னாலும் அத டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுற. ஐ லவ் யூ பூமி. வேற வழியே இல்ல. ஷாக் ட்ரீட்மெண்ட் தாடிக்காரனுக்கே கொடுத்துட வேண்டியதுதான். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? பூமி, நீ எனக்கே ஷாக் வச்சிட்ட. ஐயோ, சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப வலிக்குதா? இல்ல பூமி, கொஞ்ச நேரம் கிருகிருந்தா இருக்கும், அப்புறம் சரியா போயிரும். சரி சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? ஒரு தடவை இந்த ஸ்டிக்கை வச்சு எல்லா இடத்துலயும் நடந்து பாத்துக்கோ. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிரு தாடிக்காரா, நான் வேணும்லாம் பண்ணல. என்னைய பொம்மின்னு நினைச்சு நாண்ட நெருங்கி நெருங்கி வர, நான் தான் பொம்மியே இல்லையே. அப்படி இருக்க சொல்ல எப்படி உன்னை பக்கத்துல விட முடியும்? அது செத்து போனும் பொண்டாட்டி பொம்மிக்கே பிடிக்காது. அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏய், இன்னாடியே புச்சா ஒரு குண்ட தூக்கி போடுற. ஐயோ, நான் என்னக்கா பண்ணிட்டோம்? இன்னத்துக்கோசரம் இப்படி கண்ணு தெரியலன்னு ஆக்டிங் விட்டனோ அத்தனையும் வேஸ்டுக்கா. அந்த கேள்வி சும்மாவே விடாது போலுக்குதே. எங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சுட்டு தான் மறு வேலை பாப்பேன்னு ஒத்த கால நின்னுருது. இப்ப இன்னாடி பண்றது? இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கினிய. எக்கா எக்கா, எனக்கு ஒரு யோசனை தோந்துக்கா. என்னடா நீ? பேசாம தாலிக்குன்னு வாங்கி வச்சுக்கிற தங்கத்தை ஆட்டைய போட்டா என்னாக்கா? அபசகனமா போச்சுன்னு கல்யாண பேச்ச அத்தோட விட்டுருவாங்க. ஐயோயோ, அந்த சித்தார்த்தி என்னடான்னா ஊடு பூரா கேமராவை கொண்டாந்து மாட்டி வச்சுக்கிறான். நீ என்னடான்னா திருடலாம் திருடலாங்கிற. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? எங்கயாவது போய் எசகு பெசகா கைய வச்சு மாட்டிக்கினா இன்னாடி பண்றது? எக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதுக்கா. எனக்கோசரம் அதெல்லாம் பண்ண மாட்டியா நீ? ஷூ, எனக்கோசரம் பண்ண மாட்டியா எனக்கோசரம் பண்ண மாட்டியான்னு கேட்டு என்னைய சிக்கல மாட்டி விடாத நீ. சரி, பொண்ணி தொலைக்கிறேன். எதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி தொலைக்கணுமே. என்னத்த பண்றது? இந்த கண்ணாலங்காண்டி நந்துச்சு பொம்மி நம்ம ரெண்டு பேரும் போட்டு தள்ளுறா பாத்துவோம். உசுரோடவே இருக்க முடியாதுக்கா. அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. கொஞ்சம் யோசிக்கா. சுதார், என்னடா ஆச்சு? கிடைச்சதா இல்லையா? தேடிட்டு இருக்காங்க தாத்தா. என்னாச்சு அஞ்சல? ஒண்ணும் புரியல. நேத்து நைட்டு கூட இருந்துச்சே. மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாங்கல்யம் செய்யணும். ஏன் சொல்றேன்னா 15 நாளைக்கு நாள் நல்லா இல்ல. அதுக்கப்புறம் ஆடி மாசம் வேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணமும் தள்ளி போயிடும். யோ பெருசு, இதே சாக்கா வச்சு அபசகுனு கல்யாணத்தையே நிறுத்த சொல்லியா? நான் பாத்துக்கிறேன். அஞ்சல, என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, திடீர்னு தாலிக்கு வாங்கி வச்ச தங்கம் காணாம போகுதுன்னா ஏதோ அவசகுணமா தோணுது. பேசாம இந்த பரிகார கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமே. நல்ல விஷயம் தான். அந்த பரிகார கல்யாணத்தை நடத்தாம போனதாலதான் நம்ம பொம்மி இவ்வளவு பாடுபட்டு இருக்கா. அவளுக்காகவாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தேரணுங்க. இது நடந்தாதான் அவ கண்ணுல ஏற்பட்ட பாதிப்பு சரியா போகும்னு எனக்கு தோணுதுங்க.
இதை செய்ய வேண்டாம்னு நீங்க ஏங்க அவசரமா பேசுறீங்க? எந்த காரணத்தை கொண்டு இந்த சடங்கு நிக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இத வச்சே பூஜை பண்ணிடுங்க. இத கட்டிட்டு வர நேரம் இந்த வீடே தழைச்சு வரணும். அவங்க 2 பேரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழணும். இந்தாங்க. யோ பெருசு, ஏதாவது பண்ணியா? நான் என்னம்மா பண்ணட்டும்? ஐயோ தாத்தா என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு தாத்தா? ஒண்ணு இல்ல, கால் ஏதோ சுடுக்கு காலையா? போச்ச மாதிரி திடீர்னு. ஒண்ணு இல்ல. வர வர நீங்க குழந்தை மாதிரி ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்னடானா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்றீங்க. இப்ப தாலியை கொடுத்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்றப்ப கத்தி கலாட்டா பண்றீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். எதுக்கு மேல பக்கத்துல நிக்க கூடாது, தள்ளி நிக்கிறது தான் நமக்கு நல்லது. நான் பண்ணியும் தாலி செய்யறத நிறுத்தவே முடியலையே. பெருசா ஏதாவது பண்ணிதான் கண்ணாலத்தை நிறுத்தணும். என்ன பண்றது? யோ பெருசு, எம்மா ரிஸ்க் எடுத்து தாலிக்கு வச்ச அந்த தங்கத்தை நான் அச்சுன்னு வந்தேன். உன் பொண்டாட்டி என்னடான்னா சோக்கா இன்னொரு தாலிய கொண்டாந்து குத்துச்சு. நீ காண்டி முன்னாடியே சொல்லியிருந்தா அத்தையும் சேர்த்து அடிச்சிருப்பல்ல. ஏன் இப்படி போட்டு உயிர் எடுகிற? நான் என்னம்மா பண்ணட்டும்? அஞ்சலா திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த செய்வான்னு எனக்கும் தெரியாது. அத நான் எதிர்பார்க்கவும் இல்ல. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு நினைப்பாருன்னு இந்த விஷயத்துல இருந்தா நானே புரிஞ்சுக்கிட்டேம்மா. அன்னலட்சுமியோட தாலி உன்னை தேடி வர்றது உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்மா. என்னது அதிர்ஷ்டமா? இந்த பாரு பெருசு, இந்த மாதிரி பேசி தெரிஞ்ச அப்புறம் உனக்குதான் துரதிர்ஷ்டம் பாத்துக்க. என்னம்மா நீ என்னைய மிரட்டுற? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சித்தார்த்துக்கு நீ வாக்கப்பட்டு போகணுங்கிறது உன் தலையில எழுதியிருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த பாரு பெருசு, சும்மா தலையெழுத்து அது இதுன்னு சொல்லிக்கின்னு தாடிகாரனுக்கு என்ன கண்ணாலம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்ச அவ்வளவுதான். அந்த அவ்வளவு ஆயிருவ சொல்லிட்டேன். என்னம்மா ஏதேதோ சொல்ற? பின்ன என்ன பண்ண சொல்ற? எனக்கு இந்த கண்ணாலம் காட்சி எல்லாம் சரியா வராது. ராணி என்னைக்குமே தனிதான், புரியுதா? இந்த பாரு, எனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம் நினைச்ச அவ்வளவுதான். அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இந்த ராணி என்ன வேணாலும் செய்வா. என்ன வேணும்னாலுமா? ஆமா, கொலை கூட செய்வா. என்னது கொலையா? ஆமா பெருசு, நீ காண்டி கண்ணாலத்தை நடத்து. அதுக்கப்புறம் கண்ணாலத்துக்கு முத நாளே உன்னை ஒரே படம் போட்டுருவேன். நீ செத்துட்டா இந்த கண்ணால நின்றோம்ல. ஏமா ராணி, நீ என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? நீ மட்டும் மனசு உள்ள வச்சின்னு வெளிய உன்ன பேசின்னு இருப்ப, நான் மட்டும் யோசிச்சு பேசணும்னா? இந்த பாரு, இந்த ராணிய உனக்கு ராணியாதான் தெரியும், பத்ரகாளியா தெரியாதுல்ல. அவதாரம் எடுக்க வச்சிராத. ஒழுங்கா இந்த கண்ணாலத்தை எப்படி நிறுத்ததுன்னு பாரு. இல்லனா என் கையால தாண்டி உனக்கு சங்கு. ஹலோ, சொல்லுங்க சார். யா ஷூர் சார், நான் மார்னிங் சென்ட் பண்ணிடுறேன். யா. என்ன தாடிகாரன் வந்து பரபரப்பா வேலை பார்த்துனுக்குறான்? மா பொம்மி, அவனை எப்பவுமே இப்படியே வச்சுக்கம்மா.
சார் சொல்லுங்க சார். சார் இல்ல சார், எல்லாமே கரெக்டா இருக்கு. யா ஐயோ, இவன் ரூமுக்கு போவானே, அத தடுக்கிறதுக்கு வழி. தம்பி இங்க வாங்க. என்னையா சீக்கிரம் வாங்க. ஷ். சித்தார்த் ரூமுக்கு போறான். அவன் ரூமுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தணும். நீங்க தானே 2 பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க. ஐயோ தம்பி, இப்போ விஷயம் அது இல்ல. நமக்கு இப்ப என்ன தேவை? அவ கண் பார்வை தெரியாதவ மாதிரி நடிக்கிறாங்கறதா எல்லாருக்கும் தெரிய வரணும். இப்ப சித்தார்த் ரூமுக்குள்ள போய் பாம்பை பாத்துட்டானா, அந்த பாம்பை அடிச்சிட மாட்டானா? ஆமா. அப்புறம் அவளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். கேஷுவலா போய் அவனை தடுத்து நிப்பாட்டுங்க போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். மாப்ள ஒரு மாமா நிமிஷம் சொல்லுங்க, ஏன் பாம்பை பார்த்த மாதிரி பதறீங்க? என் போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஐயோ மாமா, சரி கொடுங்க. பாரு. ஐயோ இது வந்து என்னன்னா, இது ஒண்ணும் இல்ல, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா அனுப்ப வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்க பேங்க் எல்லாம் போக வேண்டியது இல்ல, ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். மாப்ள பாரு, அது என்ன ஆப்னு எனக்கு தெரியாது. நீங்களே பாருங்க, நான் போய் வேலையை முடிச்சேன். மாப்ள ஒரு நிமிஷம், எனக்கு இதுல இன்னொரு டவுட் இருக்கு. அதையும் எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு மாமா, நீங்களே பாத்துக்கோங்க. இந்தாங்க புடிங்க. மாப்ள எம்மாடி பொம்மி, இந்த பாரு, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கண்ணு தெரியாம நடிகர்தே கண்ணால் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப என்னடான்னா கடைசியில அதுவே எனக்கு ஆப்பு வச்சிரும் போலுக்குதே. இந்த பாரு, அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவேன் போலுக்குது. ஏதாவது பண்ணி எனக்கு காப்பாத்திரு, பிரச்சனையில இருந்து எனக்கு காப்பாத்திரு பரதேவதையே. நீ காண்டி காப்பாத்திட்ட, அடுத்த செகண்ட்ல இருந்து நீதான் எனக்கு கொலை தெய்வம். பாம்பு காண்டி கடிச்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் தான். நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன தம்மண்ணா, அவளை நோக்கி போன பாம்பு ஏன் திடீர்னு நின்னுடுச்சு? ஐயோ தெரியலையே அத்த, அவளை குத்துற மாதிரிதான் போச்சு, அப்புறம் ஏன் திடீர்னு நின்னுடுச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பாம்பு நம்மள நோக்கி வந்தா என்ன பண்றது? ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் உடறாம இருங்க. அது எப்படி நம்மள நோக்கி வரும்? அதுக்கு என்ன, ரூம் கதவு எங்க இருக்குன்னு தெரியுமா என்ன? அது ரூம்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே அது கொத்துனா கூட அவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் கொத்தும். வருது வருது, வா வா.
பெருசு. ஏய். நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? உன் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன சா வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம என்னையா பண்றது? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தினம் தினம் பயந்து சாக வேண்டியதா இருக்குது. எப்போ இங்க வந்தனோ என் வாழ்க்கை மொத்தமா போயிருச்சியா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. வேற எப்படி சொல்ற? நாளைக்கு அந்த ஃபாரின் டாக்டர் வந்தான்னா ஒரே பார்வையில இதுக்கு கண்ணு நல்லா தெரியும், எல்லாரையும் ஏமாத்தி நிக்குதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் போலீஸ் வந்து கைக்கு விலங்க மாட்டி தரன்னு இழுத்துன்னு போவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்க சொல்ல மனசு அப்படியே நொந்து நூலாகி அந்த அவுதியா. என்னம்மா நீ? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். எதுக்கு நீ எனக்கு கூட சொல்லாம இப்படி நடிக்க ஆரம்பிச்ச? பின்ன உன்னையா கூட்டிட்டு வந்து மனவரல உட்கார வைப்பாங்க. தாடிகாரன் எப்படா கழுத்து கிடைக்கும் தாலிய கட்டலான்னு காத்துன்னு கிடக்குறான். என் கழுத்துல தானே தாலிய கட்டுவான். அதுக்கோசரம் தான் நான் இப்படி நடிச்சேன். பெருசு, எப்படியாவது அந்த பாரின் டாக்டரை வீட்டுக்கு வர விடாம தடுத்து நிறுத்திரு, புரிதா? நீயே பார்த்தல்ல சித்தார்த் எவ்வளவு ஆசையா இருக்கான்னு. மழை தண்ணிக்கு அணை போடலாம், ஆனா காட்டாத்துக்கு அணை போட முடியுமா? அவன் அப்படி இருக்கானேம்மா. யோ யோ, நான் இங்க பயந்து நிக்கிறேன், நீ என்னடான்னா மழை காடு வெள்ளம்னு கவிதையா பாடுனுகிற. இப்ப என்னயா பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலையேம்மா. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நீ இப்படி நடிக்கிறது தெரிஞ்சு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். என் செல்வாக்கு வச்சு அதுல இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாத்திடுவேன். ஆனா சித்தார்த்தோட கதி என்ன ஆகும்? அவன் முழுக்க முழுக்க உடைஞ்சிருவானேம்மா. எதுக்காக என் பொம்மி என்னை ஏமாத்தினா? என் பொம்மி என்னை ஏமாத்தவே மாட்டாளேன்னு ரொம்ப மனசு நொந்து போய் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. யோ என்னயா, நீ எனக்கு தைரியம் சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னடானா எனக்கு இன்னும் பயத்தை ஏத்தி விட்டுனுற. நான் என்னமா பண்றது? நிலைமை இவ்வளவு சீரியஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லையம்மா. கடவுள் விட்ட வழின்னு அந்த டாக்டரை பாத்துற வேண்டியதுதான். யோ, உன்னால ஆவாதுன்னு சொல்லிட்டல, இனி என்னால என்ன ஆகுமோ அத நான் பாத்துக்கிறேன். ஆவாதான் ஆவாது. பொம்மி இன்னுமா வரல? இல்லப்பா, அவளுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா டைம் வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் இவ்வளவு ஆள காணோம். தெரியலையம்மா. பொம்மி என்னம்மா நீ மட்டும் வர? பொம்மி எங்க? பூமி பாத்ரூம்ல இருக்காமா, இப்ப வந்துடுவா. என்ன என்னம்மா எங்க அவ? அவ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயப்படுறா. எனக்கு அப்படிதான் இருக்கு. டேய் சித்தார்த், இதுக்கு மேல லேட் பண்ணா அப்புறம் அங்க வேண்டான்னு சொல்லிட போறாங்க. நீ போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வா போ. சரிங்க பாட்டி. அவளுக்கு பயத்துல மொத்தமா வயிறு கலக்கி இருக்கும், அதான் பாத்ரூம்ல உக்காந்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படியும் ஆள் மாறட்ட கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டுவோன்னு பயந்து உள்ள போய் உக்காந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் இப்ப யாரு என்ன எல்லா மேட்டரும் வெளியில வரப்போகுது. பொம்மி 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 என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு குளிர் காய்ச்சலா இருக்கு, உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுதுங்க, ரொம்ப முடியலங்க. ஐயோ, டாக்டர் வேற நம்ம போய் பார்க்கணுமே. இப்ப போய் உனக்கு குளிர் காய்ச்சல் வந்திருக்கு. இரு நான் பாக்குறேன். ஐயோ தொடாதீங்க தொடாதீங்க, திடீர்னு குளிர் ஜுரம் வந்திருக்கு, உங்களுக்கும் தொத்திக்கும், தொடாதீங்க. சரி, தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கலாம். ஐயோ மீட்டர் எல்லாம் வேணாங்க, கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிரும். ஐயோ உடம்பெல்லாம் குளிருதே. ஐயோ பொம்மி, சரி இரு நான் போய் தாத்தா பாட்டி கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டி, தாத்தா தாத்தா. என்னப்பா? பொம்மிக்கு குளிர் ஜுரம் வந்து முடியாம படுத்திருக்கா. குளிர் காய்ச்சலா? என்னங்க?
இப்பதான் நீ அவ பாத்ரூம்ல இருக்கிறதா சொன்ன. அப்ப கூட நீ அவளுக்கு முடியலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏன்? நான் பாக்குற வரைக்கும் அவ நல்லாதான் இருந்தா. திடீர்னு அவளுக்கு குளிர் காய்ச்சல் அட்டாக் ஆயிடுச்சோ என்னமோ. அது எப்படிமா திடீர்னு குளிர் ஜுரம் எல்லாம் வரும்? ஏமா காய்ச்சல் தலைவெல்லாம் திடீர்னு தாமா வரும். சரி வாங்க, இப்படி பேசிட்டு இருக்க வேணாம். என்னாச்சுன்னு போய் பாப்போம். போங்க. What is this nonsense? ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தமிழ் புரியுமா? Prem, tell me. இவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற பொம்மி நான் தான். நீ நடிக்க வந்தாலும் உன்னை பார்த்ததும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த என் பேரன் நல்லபடியா மாறிட்டாமா. இங்க பாருமா, உன்னாலதான் ஒரு நல்லது நடந்திருக்கு. மறுபடியும் அவங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா இன்னொரு தரம் சித்தார்த்த பொம்மி கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். இந்த பரிகார கல்யாணத்தை சீக்கிரமா செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்து தப்பான பொண்ணு மாதிரி தெரியல. மேரேஜ் பண்ணிடுவாங்க தானே இந்த டிராமா பண்ற? ஆமா டாக்டர், நான் மட்டும் பொம்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உடைஞ்சு போயிரும். அதுவும் இல்லாம அந்த தாடிக்காரர் இருக்காருல்ல, அவரு செத்தே போயிருவாரு டாக்டர். பையன்கிட்ட சொன்ன அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அவங்கிட்ட கொஞ்சம் பேசி அவனுக்கு புரிய வைப்பா. சரி தாத்தா, நான் பேசுறேன். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஹலோ சார், யா ரெடியா இருக்கு. யா ஐயோ, தாடிகாரன் தாத்தாவே அந்த போடு போட்டான். அவ்வளவுதான், என்ன கொல்ல போறான். இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? ராணி, நீ சரியான மூளை கெட்டவடி, அறிவு கெட்டவ. என்னங்க, ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பாருங்க. பொம்மி ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, ஏதோ விழுந்த சவுண்ட் கேட்டுச்சு. அது அதுல வச்சிருந்த ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். அது வேஸ்ட் தான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத நானே தூக்கி போடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, தாத்தா கிட்ட நீங்க ஏதோ பதறி போய் தொடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே, அது எதுவும் விழுந்துச்சா? இங்க பாரு, உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல, நீ அமைதியா இரு. இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. உங்க போன் அடிக்குது பாருங்க. ஐயோ, இப்பன்னு பார்த்து இந்த மாடல் ஹவுஸ்க்காக தான் போன் பண்றாங்க. பொம்மி எதிரில பேச வேண்டாம். பொம்மி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சாரி சார். ஏன் சாரி எல்லாம் கேக்குறீங்க? அது வந்து மாடல் ஹவுஸ் பக்காவா ரெடியா இருந்துச்சுன்னா இப்ப என்ன ஆச்சு? அதுலதான் ஒரு பிரச்சனை. என் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிடுச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கவனக்குறைவா அதுல மோதி அந்த மாடல் ஹவுஸ் கீழே விழுந்து மொத்தமா பிரேக் ஆயிடுச்சு. வெரி வெரி சாரி சார். இன்ஸ்பெக்டர், இன்னும் வளர்றீங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை டிஸ்டர்ப் பண்றதே உங்க வேலையா வச்சிருக்கீங்க. சத்தியமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்க ஒண்ணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. எது உண்மைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
என்னம்மா உண்மை? போலீஸ்க்கு பொழுது விடிஞ்சு பொழுது போன வேற வேலையே இல்லையா? நாங்க மட்டும்தான் கிடைச்சோமா உங்களுக்கு? அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க இருக்கோம். இவ பொம்மையே இல்லன்னு நாங்க சொல்றோம். அத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சாமி, நீங்க எந்த நல்லதும் பண்ண வேண்டாம் இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு வந்த வழியை பார்த்து போங்க. எப்ப பார்த்தாலும் இவளை பார்த்து பொம்மி இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க சித்தார்த், என் டியூட்டியை பண்ண விடுங்க. இது ஆள் மாறாட்ட கேஸ். இவளை நான் விசாரிச்சே தீரணும். இங்க பாருங்க, இவளுக்கு கண் பார்வை தெரியாது. தயவு செஞ்சு இவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏ ராணி, எழுந்துரு. இதோ இங்க நிக்கிறாளே, இவ பொம்மையே இல்ல. இவ பேரு ராணி. ராணின்னு சொன்னதும் கதி கலங்கி நிக்கிறாளே, அத பார்த்துமா உங்களுக்கு புரியல? சித்தார்த், அதோ நிக்கிறாளே இன்னொரு கேடி, அவ ஃப்ரெண்டு தாமரை. 2 பேரும் ஒரே ஏரியா தான். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி நகர் குப்பத்துக்காரிங்க தான் இவளுங்க. இவளுங்களோட ஆதார், ரேஷன் கார்டு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. பாக்குறீங்களா? பாம்பிக்கிட்டு சொல்றல, நீ என்னடா என் முன்னாடி புடவன்னு வந்து நீட்டி நிக்கிற? இங்க இருக்கிற இறந்து போன பொம்மி மாதிரியே நான் இருக்கிறதுனால அவளுக்கு பதிலா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வேற எதுவும் என்னாண்ட கேட்காதீங்க. இத்தனை நாளா பொம்மின்னு சொல்லி என்ன ஏமாத்திருக்கல்ல? இப்படிப்பட்ட உனக்கு எப்படி பொம்மியோட முகம் வந்துச்சு? என் பொம்மி எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவ முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிறோட சேர்த்து என்ன ஏமாத்திருக்கல்ல? இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்செல்லாம் ஏமாத்தல. இல்ல, என் பொம்மி நீ இல்ல. என் பொம்மி என்னை விட்டு போயிட்டா. ஒரே அடியா போயிட்டா. ஏமாத்து நீ முட்டாளாக்கிட்டல. நானும் பொம்மி போன இடத்துக்கே போறேன். பொம்மி, அண்ணி, பொம்மி என்னாச்சு? ஏன் உடம்பெல்லாம் தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல சித்தி, ஒண்ணும் இல்ல. அண்ணனை கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிக்க வைங்க. அவரு நின்னாலே அண்ணி சரியாயிடுவாங்க.
ஐயோ, போலீஸுக்காண்டி இந்த விஷயம் தெரிஞ்சது இப்ப கனவுல கண்டதெல்லாம் நிஜமாவே நந்துரும். ஒரு பக்கம் இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் நானா உயிரியா கொடுக்குறாங்க. ஆனா நான் எல்லாரையும் ஏமாத்தி நிறுகிறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? சரி சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எடுத்துக்கலாமா? அந்த பொண்ணு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்திருக்கா. அவகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா சொல்லு. எதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்ச? சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, கண்ணு தெரிஞ்சா இந்த பாட்டி என்ன தாடிகாரனு கல்யாணம் பண்ணி வச்சிரும் நினைச்சுதான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். இது எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்றது? பொம்மி, நீ அத்தைய காப்பாத்துனது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமா? ஆனா இவ்வளவு நாளு கண்ணு தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடிச்சு இங்க எல்லாரையும் எதுக்குமா ஏமாத்துன? இங்க பாரு, நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமா? என்ன சாவித்ரி, நீயும் மத்தவங்க மாதிரி அவளை தட்டி கொடுத்து சாப்பிட்டா பேசிக்கிட்டு இருக்க? அவ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். அத நான் கண்டுபிடிச்சு கேக்குறேன், அவ அப்படியே அமைதியா நிக்கிறா. என் அப்பாவும் அம்மாவும் தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கல, அதான்டா நான் அமைதியா நிக்கிறேன். இப்ப என்ன நானும் கேட்கணுமா? ஏமா பொம்மி, ஏமா இப்படி பண்ண? என்ன தாத்தா, அப்பா கேட்டதுக்கு நீங்க ஏதோ பேருக்கு கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க. இதுவே இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது தப்பு பண்ணாங்கன்னா பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணில பேசுறீங்க. ஆனா பொம்மி தப்பு பண்ணா மட்டும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம் இல்ல? என்ன தாத்தா அநியாயமா இருக்கு? பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு? நல்ல விஷயம் தான்ப்பா. பொம்மிக்கு கண்ணு நல்லா தெரியும். இப்படி வந்து காப்பாத்திட்டானே. சித்தார்த்துக்கு டூப்ளிகேட் பொம்மைக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் அவன் போய் சொல்லியிருக்கான். மாமா, அதுதான் அப்பட்டமா தெரியுது. இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே தீரணும். எப்படி கரெக்டான நேரத்துல சித்தார்த் அங்க வந்தான்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா நான் வேணும்னு பண்ணலங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சாரி. என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் பூமி, வேண்டாம். என்ன எல்லார் முன்னாடியும் காப்பாத்துறதுக்காக எனக்கு ஆதரவா பொய் சொல்லிருக்கீங்க. ஆனா உங்ககிட்டயே நான் பொய் சொல்லிருக்கேன். தப்புதாங்க. என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் பூமி, வேண்டாம். நீ எதுவும் பேசாத. நாம ரொம்ப பிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள ஏமாத்தும் போது வர வழி இருக்கே,
உலகத்திலேயே அதுதான் பெரிய வலி. நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலி உனக்கு எப்பவுமே வந்துடக்கூடாது. உனக்கு கண் பார்வை வரணும்னு 24 hours நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கண் பார்வை இல்லாம என் பொம்மி என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா, எப்படியாவது அவளுக்கு இயல்பான வாழ்க்கையை திரும்ப தரணும். உன்னை US கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் கிட்ட காமிச்சு எத்தனை கோடி கடன் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி பொம்மி, எப்படி உன்னால என்கிட்டயே பொய்யெல்லாம் பேசி நடிக்க முடியுமா? இல்ல, நான் சத்தியமா சொல்றேங்க, ஏதோ பண்ண போய் ஏதேதோ நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. பொம்மி, வேண்டாம் பொம்மி. இது எனக்கு பெரிய பாடம். இனிமே என் வாழ்க்கையில நான் யாரையுமே நம்ப மாட்டேன். மா, உங்க நினைப்பு சரிதாம்மா. சித்தார்த்த சொன்னது போய் தானே கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க, நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருவோம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் சொன்னது எவ்வளவு சரின்னு இப்போ தெரியுதா மனு? ஆமாமா மா, அந்த டூப்ளிகேட் கெஞ்சிரா கதறா, அவன் கால்ல விழறா. ஆனா அந்த சித்தார்த்து அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருந்துட்டாமா. இருக்கட்டும், இப்போதைக்கு இந்த பிரிவினை இருக்கிறதும் ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். இந்த தற்காலிக பிரிவை நிரந்தர பிரிவா மாத்தி இந்த டூப்ளிகேட்ட முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அது எப்படிக்கா? என்ன தம்பி நீங்க, இன்னைக்கு இந்த வீட்ல நடந்த விஷயம் ஒரு சின்ன சாம்பிள் தான். ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே சித்தார்த் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றான்னா அவ பொம்மியே இல்லன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அத தெரிய வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. மத்த எல்லாத்தையும் சித்தார்த் பாத்துக்குவான். அவன் கையாலேயே அந்த டூப்ளிகேட்ட கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ள போறான். அத பார்த்து ரசிக்க ரெடியா இருங்க. கூடிய சீக்கிரம் அவளுக்கு அந்த நிலைமை வரும். வர வைக்கிறேன். யோ பெருசு, என்னம்மா நீ என் பேரனும் ராசி ஆயிட்டீங்களா இல்லையா? ராசியா? ரொம்ப ஆசைதாயா உனக்கு. உன் பேரன் கஞ்சி போட்ட சட்ட கணக்கா வெறச்சுன்னு சர்ன்னு போயிட்டான். நானும் சமாதானம் பண்ணி பேசி பேசி பார்த்தேன். எவ்வளவு தூரம் தான் இறங்கி வருது? அடடே அடடே. உனக்கு அடடடன்னு இருக்கு, எனக்கு அக்கடான்னு இருக்குது. நான் காண்டி பேசின இதாண்டா சாக்குன்னு மேல பாயுவான். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த்த கோவமா போனத பார்த்தேன். என்ன ஆச்சு? பின்ன தப்பு பண்ணா கோவம் வரதானே செய்யும். அவரு கோவத்திலயும் நியாயம் இருக்குது, என்னாண்ட நியாயம் இல்ல. என்ன பண்றது? ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எதுக்காக இப்படி ஒரு பிளே பண்ண நீ? ஒன்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. கண்ணு தெரியாதுன்னு சொன்ன பொய்க்கே இவ்ளோ கோவப்படுறானே. நீ பொம்மியே இல்ல மொத்தமும் பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியல. பொம்மி ஒரு தடவை இப்படித்தாமா மாடனா வந்து நடிச்சு அவனை ஏமாத்திட்டான். இப்ப நீயும் அதையே பண்ணிருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே நடந்துருச்சு. ஒரு வகையில உன் குணமும் பொம்மி குணமும் இப்படி நடிக்கிறதுல ஒரே மாதிரியா தான் இருக்கு. அதை விடு பெருசு. எங்க ஏரியா குப்பத்து அனாத ஆசிரமத்துல சுதான்னு ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் அந்த புள்ளைக்கு ஏதாவது பண்ணும் பெருசு. கொஞ்சம் துட்டு இருந்தா கூட. ஏய், வார்த்தைக்கு வார்த்தை என்ன பெருசு பெருசுங்கிற? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அதனால்தான் பெருசுன்னு கூப்பிடுறா. நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். சீக்கிரம் பணத்தை கொடு. இருமா, எடுத்துட்டு வரேன். சரி பெருசு, நான் தாமராக்காவ ஆட்டோ பிடிக்க சொல்லியிருந்தேன். நான் என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறேன். நீ வெளியே பணத்தை எடுத்து வந்து குத்துரு. சரி, சீக்கிரம் போங்கண்ணா. ஆட்டோ நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க. அக்கா, அங்க பாருக்கா சரசு. அடியா ஆமாண்டியே, இறங்கு இறங்கு. ராணி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? தாமரக்கா, எப்படி இருக்கிறீங்க? என்ன நம்ம ஏரியா பக்கம் வரதே இல்ல? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. மனு, அங்க பாத்தியா
எவ்வளோ ஒருத்திய ரோட்ல சந்திச்சு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கா. அவ யார்கிட்டயோ பேசுறால, அந்த பொண்ண மடக்குனா இவளோட மொத்த ஜாதகமும் நம்ம கைக்கு வந்துரும். எப்படியாவது இவளை மடக்கணும் மனம். சரி சரசு, நான் ரொம்ப அவசரமா ஒரு வேலையா போயின்னு இருக்கேன். சரி, சரி. நான் அப்புறமா ஏரியா வாண்ட வந்து உன்னை பாக்குறேன். சரியா? என்ன ஓடிமா, என்னெல்லாம் நீ மறந்துட்ட, அது மட்டும் நல்லா தெரியுதுமா. ஐயா, உன்னை போய் நான் மறப்பேனா? என்ன சும்மா டபாய்க்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். சரியா? சரி ராணி. சரி சரி, நீ பாத்து போனா சரிக்கா. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுண்ணா. அண்ணா வண்டி எடுங்கண்ணா. என்னம்மா நீ போன்ற நிறுத்துன்ற? தம்பி, அக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு இந்த டூப்ளிகேட்ட ஃபாலோ பண்ணி அவ எங்க போறான்னு கண்டுபிடிங்க. சரிக்கா. அதுக்குள்ள இந்த பொம்பளை கிட்ட பேசி அவளை பத்தின எல்லா விவரத்தையும் நான் வாங்குறேன். சரிக்கா, நான் போய் பாக்குறேன். அந்த ஆளு போன உடனே நீ போய் அந்த பொம்பளைய மடக்கு. மா, அவங்க கிட்ட போய் நான் என்னமா பேச முடியும்? டேய், நீ என்ன பச்சை புள்ளையா கிளாஸ் எடுக்கிறதுக்கு? போடா, போய் ஏதாவது பேசு. சரிம்மா. இந்தாங்க ஐயா. இப்பதான் பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, ஆசிரமத்துக்கும் காசு கொடுக்கறியாமா? உனக்கு செலவுக்கு இருக்காமா? ஏதோ அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லங்க ஐயா. உன்ன மாதிரி இருக்கிற சில பேரோட கருணையாலதான் நம்ம அனாதை இல்லம் நல்லபடியா இயங்குது. மாசம் மாசம் யாருகிட்ட இருந்து உதவி வருதோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தொகையாவது வந்துருது. இந்த சின்ன தொகை எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தொகைமா. நான் சம்பாதிக்கிறத இங்க வந்து கொடுக்காம வேற எங்க போய் கொடுக்க போறேன்? ஒருவேளை சோத்த சும்மா யாரு போடுவா? இந்த உலகத்துல எல்லாமே எதிர்பார்த்து மட்டும்தாங்க ஏன் நடக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறீங்க. நான் செய்யற உதவி எல்லாம் ஏதோ ராமர் கட்டுற பாலத்துக்கு அணில் செஞ்ச உதவிதான். கண்டிப்பாமா. ஹலோ, வந்துட்டீங்களா சார்? இது வந்துட்டேன் சார். வழி கேட்டு போன் பண்ணவரு வந்துட்டாருமா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வழி கண்டுபிடிச்சு வர ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். பிரவீன்குமார், அங்கிள், சுதா எங்க காணோம்? அவ வாங்கின கிஃப்ட காமிக்கிறதுக்காக உள்ளார போயிருக்கா. அப்படியா? சரி, அவ வந்ததும் கேக் வெட்டிடலாம். சரி அங்கிள். சரி, நீ போய் விளையாடு. சார், இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பர்த்டே. அவ உள்ள போயிருக்கா, வந்ததும் கேக் வெட்டிடலாம். பர்த்டே குழந்தை உள்ள இருக்குன்னு சொன்னீங்க. இங்க எல்லார் கையிலயும் கிஃப்ட் இருக்கு. அதுவா சார்? ராணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். அது வழக்கமா நம்ம ஆசிரமத்துக்கு ரொம்ப நாளா உதவி பண்ற பொண்ணு சார். அதுதான் எல்லாருக்கும் பரிசு வாங்கி வந்திருக்கு. என்ன சார், என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. ராணின்ற பேர்ல எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனா அவங்க இப்ப இல்ல. அங்கிள், எங்க ராணி அக்கா ரொம்ப சூப்பர். ஓ அப்படியா? உங்க ராணி அக்காவை நானும் போய் பாக்குறேன். சரி, போய் பாருங்க அங்கிள். சரி, ஓகே. சார், நேரா போனீங்கன்னா ஒரு ஆபீஸ் ரூம் வரும். நீங்க போயிட்டே இருங்க, நான் போய் சுதாவை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். கேக் வெட்டிடலாம் சார். யா, போங்க. ஷூர் சார்.
ஆசிரம குழந்தைகளுக்கு வழக்கமா ஹெல்ப் பண்றவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சார் அனுப்புனாரு. ஓ, அது நீங்க தானா? நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல சார். ஓ, அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. சார் கேக் கட்டிங்காக பர்த்டே குழந்தைங்களை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஐயோ, என்ன தாடிகார இங்கே உட்காண்டான்? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. குழந்தைங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் நீங்க எப்பவுமே குழந்தைங்களோட குழந்தைங்களா இருக்கிறதால உங்களுக்கு எப்பவுமே வயசே ஆகாது. குழந்தைங்களாவே நீங்க இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனசு. என்னங்க உங்க 2 பேருக்கும் தலை மாறிடுச்சு? அது சும்மா விளையாட்டுக்கு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நீங்க கார்ட்டூன் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல சிங்கம், கரடி, மிக்கி மவுஸ், வினி தி பூ எல்லாம் வரும். நீங்க பார்த்தது இல்லையா? சார் எல்லாம் ரெடியா சார்? போலாமா சார்? போலாம் சார். ஒரு நிமிஷம் சார். இந்த டொனேஷன் சார். தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம் சார். ஓ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? குழந்தைங்க அங்க இருக்காங்க. அங்க போய் டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆமா, இங்க 2 லேடிஸ் இருந்தாங்களே, அவங்க எங்க? ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க போயிட்டாங்க சார். ஓ, அப்படியா? சரி 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 சரி. சாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சேன். சரி வாங்க சார். யா ஷூர், வாங்க. என்ன வேண்டுதல்மா? பொம்மிக்கு கண் பார்வை நல்லபடியா கிடைச்சிட்டா ஊர் கோயில்ல இவ கையாலேயே பொங்கல் வச்சு படையல் போடுறதா நான் வேண்டிக்கிட்டேன்பா. அதனாலதான் 2 பேரையும் கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சு அனுப்பி வச்சிடுறேன்பா. ஆண்டி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சோ இப்ப வேண்டாமே, அப்புறமா வச்சுக்கலாமா? அது பொம்மிக்கு வேண்டிக்கிட்டதுப்பா. வேண்டுதல்னா சரியான நேரத்துக்கு பண்ணிடணும்பா. அப்படி பண்ணாம இருந்தா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதா? தம்பி, யோசிக்காதீங்கப்பா. சரின்னு சொல்லுங்க. வாங்களேன். சரி, வரேன் ஆண்டி. என்னடா இது வம்பா போச்சு? இந்த அம்மா இங்கே எப்படி அச்சு நொறுகுது? ஊருக்கு போனா குமரிருமோ? தாத்தா, தாமரை அக்கா இங்கே இருந்து ரொம்ப நாள் போர் அடிச்சிருக்கோம். அவங்களும் என் கூட வரட்டுமே. ஊரை சுத்தி காமிச்ச மாதிரி இருக்கும். தாராளமா கூட்டு போமா. சரிடி, ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாகு. தம்பி, நீங்களும் போங்க. கிளம்புங்க. சரி. என்னம்மா என்னடிங்கிற? சித்தார்த் தம்பிக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னனே. சித்தார்த் தம்பி டிஃபன் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாருமா, சாப்பிட்டாரு. நில்லடி. உனக்கும் சித்தார்த் தம்பிக்கும் என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்கும். இல்ல, கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. சித்தார்த் தம்பி உன்னை விட்டு விலகி போனதே கிடையாது. பொம்மி பொம்மின்னு மூச்சுக்கு 300 தடவை உன் பெரிய சொல்லி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தவரு இங்க வந்ததுல இருந்து உன் கூட சரியா முகம் கொடுத்து பேசுறத கூட நான் பாக்கல. இப்ப என்னடானா சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு. நீ சாப்பிட்டாருன்னு போய் சொல்லி எலிய தூக்கி வீசுற. நான் உன் அம்மாடி. சொல்லு, என்னடி பண்ண? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கும். இல்லடி, நீ நல்லா இல்ல. என்கிட்டயே போய் சொல்லாத. ஒண்ணும் இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. யோ, என்னம்மா நீ குழந்தை மாதிரி சத்தியம் எல்லாம் கேக்குற? சித்தார்த் தம்பி சாப்பிட்டாரா இல்லையா?
பசி இல்லைன்னு வேணான்னு சொன்னாரு. உனக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவேன்னு நான் தான் அதை மறைச்சிட்டேன். பூமி, இத பாரு, என்கிட்ட தயவு செஞ்சு எதையுமே மறைக்காதடி. மறைச்சேன்னா இந்த அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரியா? கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. வாங்க பாட்டி, உட்காருங்க. என்ன கிருஷ்ணவேணி, நல்லா இருக்கியா? இருக்க. என்ன உன் குரல்ல சொரத்தே இல்ல? என்ன விஷயம்? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சச்சே, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு சீராடுறதுக்கு மாப்பிள்ளையோட வந்திருக்கா போல இருக்கு. ஆமா பாட்டி. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இப்ப வரைக்கும் உன் வீட்ல தொட்டில் சத்தம் கேட்கவே இல்ல. நானும் அவகிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப அதுக்குள்ள என்ன அவசரம்னு என் கூட சண்டைக்கு வரா? இந்த பாரு, நடக்கும் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது உன் தப்பு. நாம பெரியவங்களா பார்த்துதான் இந்த விஷயத்தை நடத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க பாட்டி? இப்ப கூட மாப்பிளைக்கும் அவளுக்கும் ஏதோ சண்டை. 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்கிறது இல்ல. ஆனா இவ நாங்க நல்லாதான் இருக்கோம்னு நடிக்கிறா. அப்போ என் ஸ்பெஷல் பொடிக்கு வேலை வந்துடுச்சு. என்ன பொடி பாட்டி? என்னடா பொடி வச்சு பேசுறாளே இந்த பாவாத்தான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த பொடியோட வந்த. என்ன பொடி பாட்டி இது? இதுல ஒரு இதழ் தாமரை, விஷ்ணு கரந்த, வெள்ளரி விதை, அஸ்வகந்தா, அமுக்குறாங்கிழங்கு, முருங்கப்பூ, ஜாதிக்காய், திரிபலா எல்லாம் கலந்துருக்கு. இத மட்டும் பால்ல கலந்து உன் மாப்பிளைக்கு கொடுத்தன்னு வச்சுக்கோ, 10 மாசத்துல உன் வீட்ல குவா குவான்னு சத்தம் கேட்கும். அப்படியா சொல்றீங்க? பாவாத்தாவா கொக்கா? இத நீ குடுத்து பாரு, அப்புறம் தெரியும். இந்தா, நான் வரேன் கிருஷ்ணவேணி. இத்தனை நாளா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தோம். இந்த பாட்டியா பார்த்து நல்லதா ஏதோ கொடுத்திருக்காங்க. இத பால்ல கலந்து குடுத்துற வேண்டியதுதான். புல்லரிப்பு அடியாசமுச்சம். என்னடி? என்னக்கா ஜாலியாகுற? நீயும் தான் ஜாலியாகுற. உனக்கு தான் தாடிகார பிரச்சனையே இல்லையே. ஆமாக்கா, ஆனா என்னாண்ட கோச்சிக்கின்னு சாப்பாட கூட சாப்பிட மாட்டேன்றாங்கா. அம்மா வேற புல் டென்ஷனா இருக்குது. அதான் நீ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. தாடிகாரனை பாக்க சொல்லியும் எனக்கு பாவமா தான் இருக்குது. என்னடி இது? உன்னை தூங்க போசோனா இங்க உட்காந்து சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், கோயிலுக்கு போகணும், பூஜை எல்லாம் இருக்கு. போய் தூங்குடி. அம்மா என்னம்மா? உன்னை தூங்க போசோனா இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு தூங்க போப்போ. ஏ பூமி, இங்க வா. என்னம்மா நீ? போய் படுன்னு சொல்ற, இங்க வான்னு சொல்ற. இத பாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. பேசாம வா, நாம போய் இப்ப சாமி கும்பிடணும். என்னது? சாமி கும்பிடணுமா? எதுக்குமா இந்த நேரத்துல? இத பாரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்காத. வா என் கூட வா. அம்மா என்ன ஒரு மாதிரியா இருக்கே. இத பாரு பூமி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கோ. காலையில குளிச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க. இந்த நேரத்துல எதுக்குமா? சாமிய வேண்டிக்க சொன்னா அதுக்கு கூட வாடி, ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருப்ப. சாமி கும்பிடு. இந்த அம்மாக்கு வர வர பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இரு, நல்லா சாமியை கும்பிட்டுட்டு தூங்க போ. என்ன? இந்த அம்மா என்ன பண்ணுன்னு ஒன்னும் புரியல. படுத்து எடுக்குதே. ஒரு பக்கம் தாடிகாரன், இன்னொரு பக்கம் இந்த அம்மா. மத்தளம் கணக்கா நான் மாட்டின்னு தவிக்க வேண்டியதா இருக்குது.
பாக்குற மாதிரி தெரியுது. மூஞ்சி ஊத்த பேசாம இருந்தா இப்ப என்னடா இப்படி உத்து உத்து பாக்குறான். என்ன இன்னைக்கு கும்முன்னு இருக்கா? என்னங்க? ஐயோ டேய் சித்தார்த்து, தன்மானம் ரொம்ப முக்கியம்டா. சித்தார்த்த, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இதெல்லாம் பத்தாது போல இருக்கே. இனிமேல் தன்மானத்துக்கு லீவ் விடுவோன்னு சொல்லுவேன். மறுபடியும் போய் தலையெல்லாம் தண்ணி ஊத்தின்னு வந்துருக்கான். ஆக மொத்தத்துல நாளைக்கு ஜன்னி வந்துரும் பொழுது அவனுக்கு. தாடிகாரனுக்கு என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. குளிச்சுட்டா வந்தீங்க? ஆமா, குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் காலையில வரைக்கும் நான் எத்தனை முறை வேணா குளிப்பேன். ஏன் உடம்பு நான் குளிப்பேன். என்ன ஆச்சு இவனுக்கு? ஓ தம்பி, ஆண்டி உட்காருங்க தம்பி, உட்காருங்க. காஃபி இந்தாங்க தம்பி. ஆண்டி, நீங்க எதுக்கு இதை எடுத்துட்டு வர்றீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி. தம்பி, என்ன ஆண்டி? உங்களுக்கும் பொம்மைக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையாப்பா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் வந்ததுல இருந்து உங்க முகத்தை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மனசு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எத்தனை நாளா நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதாப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதான். பொம்மி நிறைய விஷயங்கள்ல இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு ஒரு பக்குவமே வரமாட்டேங்குது. பொம்மிக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அவளுக்கு பொறுப்பு வரும்னு எனக்கு தோணுது. அதுவும் பாக்குறவங்க எல்லாம் பொம்மிக்கு எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலப்பா. அவ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அவளை மன்னிச்சிருங்க தம்பி. கோபத்தாபத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க போங்க. சரிப்பா. நான் கோவமா இருக்குன்னு ஆண்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எப்படி சரி பண்றது? பார்த்தல்ல? ஆமா. அவ பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த பொங்கல் வடக்கு பக்கமா தான் பொங்கணும். அப்படி பொங்குனா அபசகுணன்னு ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி நீ தான் செட் பண்ணி வைக்கணும். சரிங்க ஐயா. இத செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, இப்ப வேற விறகு பொறுக்கிட்டு வரணுமே, அதுக்கு எங்கக்கா போறது? இந்த அம்மா வேற எங்க போச்சுன்னே தெரியலையேக்கா. பொம்மி, பொங்க வைக்க போறியா? ஆமாக்கா.
எங்க இன்னும் சுள்ளிக்கட்டை எடுத்துட்டு வரல போல இருக்கு. அதான் எங்கன்னு மறந்துட்டேன். பாத்தியா, பெரிய ஊருக்கு வாக்கப்பட்டு போனதும் நம்ம ஊர் வழக்கத்தெல்லாம் மறந்துட்டு இருக்க. ஐயோ அதெல்லாம் இல்லக்கா. அங்க இருக்க மரத்தாண்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வா. வாக்கா. ஐயா சொன்ன மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். பொங்க பானை வடக்கு பக்கம் சரிஞ்சிருக்கிற மாதிரி கல்ல வச்சிட்டேன். பொங்கல் பொங்கினா வடக்கால தான் விழும். என்னம்மா இது? நாம படிச்ச பொங்கல்ல தான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி ஆத்தா சொல்லுது. ஒண்ணுமே புரியலையே. ஆத்தா, என்ன ஆத்தா? என்ன குறை இருந்தாலும் ஆத்தா மன்னிச்சு அதை ஏத்துக்கணும். எதனால அந்த பொங்கலை ஆத்தா ஏத்துக்க மாட்டேங்கிற? இது வடக்கு பக்கமா பொங்கின பொங்கல், அதனால இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல ஆத்தா, அந்த பொங்கல் வடக்கு பார்த்து பொங்கல நல்லபடியா கிழக்கு பார்த்து தான் பொங்குச்சு. கிழக்கால தான் பொங்குச்சு. ஐயோ, பூசாரி சொதப்பிட்டாரே. அந்த பொம்பளை கவுத்துட்டாளே. இது ஒண்ணு மட்டும் குறையில்ல. இந்த பொங்கலை நான் ஏத்துக்காததுக்கு காரணம் இன்னொரு மிகப்பெரிய குறை இருக்கு. வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். என்ன ஆத்தா, ஏன் ஆத்தா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ஆத்தா. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா இந்த பொங்கலை வச்சது பொம்மையா இல்ல. அவன் நல்லா ஓதிறாங்கா. அத வச்சுதான் இந்த ஆள் இந்த ஆட்டம் போட்டுன்னு இருக்கான். சரிடி, இப்ப என்ன பண்ண போற? பாக்க தானே போற இந்த ராணியோட ஆட்டத்தை. என்ன ஆத்தா, என்ன சொல்ற நீ? பொம்மி வச்ச பொங்கல பொம்மி வைக்கலன்னு சொல்ற? உனக்கு விஷயம் புரியல. நீ பொம்மின்னு நம்பிட்டு இருக்கியே, அவ பொம்மி இல்ல, அவ வேற ஒருத்தி. அதனாலதான் இந்த பொங்கலை நான் ஏத்துக்க மாட்டேன்றேன். என்ன ஆத்தா, உனக்கு தெரியாதது இல்ல? அவ செத்து பொழைச்சு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கா. இவள போய் பொம்மையே இல்லைன்னு சொல்றியே? ஆத்தாளுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. நான் சொல்றது நிஜம், சத்தியம். பொம்மி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற வேற ஒருத்தி நீ. உன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டத்தான் இந்த பூசாரி மேல வந்து இறங்கி இருக்க. நீ வச்ச பொங்கலும் பொய், நீயும் பொய். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆத்தா இது? பூசாரி செம்மையா பண்றாங்கடா. ஏய் பூசாரி, இப்ப நான் ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு இப்ப அவன் சொல்லி கொடுத்த மாதிரி பொம்மை இல்லன்னு சொல்றியா? பொம்மி பொம்மியா இல்லனா நான் இறங்கி இருப்பேனா? இவன் நிஜமான பொம்மிதான், அத நானே சொல்றேன். நீ மட்டும் இல்ல, அந்த விஷயம் இந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியட்டும். நீ பொம்மியா இல்ல, நான் ஆத்தா. பூசாரி மேல வந்து இறங்கி இருக்கேன். நான் சொல்றதா உண்மை. இது என்ன பெரிய தலைவேதனையா இருக்கே. இங்க பாருங்க, என்ன ஏதுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல 2 சாமியும் மலை ஏத்தணும்.
இங்க பாருங்க, இந்த விஷயத்துல ஊருக்காரங்க எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்கோம். 2 பேருக்குமே சாமி வந்திருக்கு. இதுல யாரு சொல்றது உண்மைன்னு தெரியாம இந்த ஊரு மொத்தமும் திணறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் முடிவெடுப்போம். அதான வழக்கம். என்ன இந்த ஆளு பயங்கர பில்டப் கொடுக்கறான்? என்ன பண்ண போறான்? ஐயா, நான் ஏதோ பொய் சாமி வந்து ஆடின மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க ஐயா. அப்படி எல்லாம் இல்லங்கய்யா. நான் அப்பளுக்கு இல்லாத ஒருத்தன். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குற்றத்தை யாராவது என் மேல சொல்லிருக்காங்களா? இந்த ஊர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேங்கய்யா. ஊர் சொல்ற சடங்க நான் செய்யறேன்யா. என்ன சடங்கு சடங்குன்னு சொல்றானுங்க? நான் சொன்னது உண்மைதான். நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன். பொம்மியும் பூசாரியும் கோவில் குளத்துல 3 தடவை முங்கி குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து அந்த நாகாத்தம்மன் குடியிருக்கிற புத்து கோவில்ல 2 பேரும் சத்தியம் பண்ணணும். சத்தியம்லாம் நமக்கு சக்கரை கட்டியாச்சே, பண்ணிட வேண்டியதுதான். அந்த நாகாத்தம்மன் குடியிருக்கிற புத்துல வழக்கமா நாம செய்யற சடங்கையும் இவங்க தான் செய்யணும். தமர, பொம்மி எங்கம்மா? அவ எங்க போனானே தெரியலம்மா. ஏங்க, ஊர்க்காரங்க எல்லாரும் ஆத்தாளுக்கு பூஜை பண்ற என்னையே குத்தஞ்சாட்டி பாம்பு புத்துக்குள்ள கையை விட வைக்க நினைச்சீங்கல்ல, இப்ப என்னாச்சுன்னு பாருங்க. அந்த பொண்ணு பாம்பு புத்துக்குள்ள கையை விடுறதுக்கு பயந்து ஓடிட்டான். இதுல இருந்தே அவ பேசினதெல்லாம் பொய்னு தெரியுதுல்ல. அவ பொம்மை இல்லன்னு நான் அடிச்சு சொல்றேன். ஐயோ, இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவ எப்படியும் வந்துருவா. இவ்வளவு நேரம் இல்லாதவ இப்ப மட்டும் எங்க இருந்துமா வந்துட போறாவ? கரெக்டா புத்துக்குள்ள கைய விடுற சடங்கு நடக்கிறப்ப எப்படி அவ காணாம போவா? நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பூசாரி சொல்றதுதான் கரெக்ட்னு தெரியுது. ஆமாங்க, அவ பொம்மையே இல்ல. அவ பயந்துதான் ஓடி இருக்கா. இனிமே இந்த சடங்கு நடக்க தேவையில்லைங்க. இது அத்தனைக்கு காரணம் இந்த கிருஷ்ணவேணி தான். அது இதுன்னு பேசி இந்த ஊர்க்காரங்களோட நேரத்தை கெடுத்திருக்காங்க. அதுக்காக கிருஷ்ணவேணி ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன நம்புங்க. அவ என் பொண்ணு பொம்மிதான். அவ கண்டிப்பா வந்துருவாங்க. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலங்க. போன என் மேல எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏமா கிருஷ்ணவேணி, நீ பண்ணது பெரிய தப்புமா. இது வரைக்கும் பொம்மியே வரல. இன்னும் நீ இங்க இருந்து வாதாடிக்கிட்டு இருக்க. பூசாரி ஐயா சொன்னதுதான் கரெக்ட். நீ மொத்த பேர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வேற வழியே இல்ல. ஐயோ, ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே? ஏன் பொம்மி இப்படி பண்ற? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வேற என்னக்கா, என்னாச்சு? ராணி,